In the Tirukkural, which is one of the, as you all know already, திருக்குறள் உலக நாகரிகத்தின் மிகச்சிறந்த தமிழ் அற இலக்கியமாகும். புலவர் பெருந்தகை திருவள்ளுவர் ஒரு வாதிப்பவரின் மனதுக்கு ஒரு அழகான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். அவர் கூறுகின்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் கூறினார்கள், என்ன கூறினார்கள் என்பது முக்கியமல்ல, அதற்குள் இருக்கும் உண்மையை கண்டறிவதே அறிவு. நீங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்காக போராடவும் வாதிடவும் அதை பாதுகாக்கவும் உங்களை தயாரிக்கும் பொழுதே எதிர் திசையில் அமர்ந்திருக்கும் உங்கள் எதிராளியும் தனது நிலைப்பாட்டை பாதுகாக்கவும் அதற்காக போராடவும் வாதிடவும் தயாராகியுள்ளார் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். யார் இங்கு வெற்றி பெறுகின்றார் என்பது முக்கியமா? இறுதியில் நீங்கள் இருவருமே வெற்றி பெறுகின்றீர்கள். ஏனென்றால் விவாதிப்பதன் மூலம், தேடலின் மூலம் நீங்கள் ஒவ்வொருவரும் அதிக புலமையுடையவர்களாக மாறுவீர்கள். நாம் அனைவரும் அற்புதம் என நினைக்கும் இந்த தகவல் உலகம் கடந்து செல்வதற்கு மிகவும் கடினமானது. இளம் வயதாகிய நீங்கள் உண்மையை புரிந்து கொள்வதற்காக உங்கள் மனதையும் உங்கள் அறிவையும் கூர்மைப்படுத்துவது மிகவும் முக்கியமாகும். இன்று நீங்கள் ஒரு அரசியல் விவாத நிகழ்ச்சியை பார்த்தால் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி உங்களால் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? மிக குறைவாகத்தான் அது இருக்கும். விவாதம் செய்வோர் இன்று ஒரு நிலையில் இருப்பார்கள், நாளை அதற்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார்கள். அவர்களிடம் விடயம் மிகவும் குறைவாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் மனதை கூர்மைப்படுத்தி உங்கள் கவனத்தையும் நேர்த்தியையும் மேம்படுத்தும் போது நீங்கள் ஒரு சிறந்த தலைவராக மாறுவீர்கள். உங்களில் ஒரு சிறந்த வடிவமாக நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் வாய்ப்புகளை அடையாளம் காண ஆரம்பிப்பீர்கள். அது மாத்திரமின்றி அந்த வாய்ப்புகளை அடையாளம் காண்பது நின்றுவிடாமல் அவற்றிலிருந்து பலன் பெறவும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையிலும் தொழிலும் முன்னேறவும் உங்களால் முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது. தத்துவார்த்த தலைமைத்துவத்தின் வலுவான அடித்தளத்தை கொண்ட இளைஞர்களை உலகம் ஆவலோடு தேடிக்கொண்டிருக்கின்றது. இலங்கை அதற்காக தாகத்தோடு காத்திருப்பதாக நான் அறிவேன். ஒரு விவாதத்துக்காக உங்களை தீவிரமாக தயார்படுத்தும் இந்த செயல்முறை உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விடயத்தை பற்றிய உங்கள் அறிவை மேம்படுத்துவது, பின்னர் நீங்கள் உடன்படாத ஒரு நிலையை கூட ஆதரித்து பேசுவது ஆகிய அனைத்தும் இறுதியில் உங்கள் அறிவுசார் செயல்முறைகளை வலுப்படுத்த மாத்திரமே உதவும் என்று நம்புகின்றேன். அது சாதிக்கப்பட்டால் யார் வெற்றி பெற்றாலும் சரி, நாம் அனைவரும் வெற்றி பெற்றவர்களாகவும் இலங்கை வெற்றி பெறும். இன்று மற்றும் எதிர்வரும் சில வாரங்களில் நாம் ஆரம்பிக்கும் இந்த விவாத நிகழ்ச்சி மூலம் நான் மற்றும் சக்தியின் சகல ஊழியர்களும் மகாராஜா ஊடக வலையமைப்பும் உறுதியாக நம்புவது என்னவென்றால், நாங்கள் சிறந்த விவாதிகளை உருவாக்குவதில்லை, மாறாக எதிர்காலத்துக்கான சிறந்த சிந்தனை தலைவர்களை உருவாக்குகின்றோம். நீங்கள் உங்கள் சொந்த ஆற்றலை எட்டிப்பிடிப்பதன் மூலம் எமது தேசத்தை அதன் முழு ஆற்றலை நோக்கி வழிநடாத்தும் தலைவர்களை நாங்கள் உருவாக்குவோம். Are great thought leaders for the future. Leaders who will lead our nation to its potential by reaching your own potential. Good luck. Vanakkam.